தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. திருப்பூர் வெள்ளியங்காடு அருகே மாநகராட்சி நிர்வாகம் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளின் முன்பு தெற்கு தொகுதி திமுக எம்எல்ஏ தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக சட்டமன்ற உறுப்பினரே மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. திருச்சி வெள்ளியங்காடு அருகே குப்பைகள் முன்பு திமுக எம்எல்ஏ தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இது அரசியல் அல்ல, மக்களுக்காக போராடுகிறேன் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மழுப்பலாக பதில் அளித்திருக்கிறார் திமுக எம்எல்ஏ. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விஜயன் இணைகிறார். வணக்கம் விஜயன், விவரங்களை வழங்கலாம். திருப்பூர் வெள்ளியங்கோடு அருகே மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளின் முன்பு தெற்கு தொகுதி திமுக எம்எல்ஏ தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். திருப்பூர் வெள்ளியங்காடு அருகே மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளின் முன்பு திமுக எம்எல்ஏ தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விஜயன் இணைகிறார். வணக்கம் விஜயன், விவரங்களை வழங்கலாம். முத்தையன் கோவில் பாலம் அருகே மாநகராட்சி நிர்வாகம் கொட்டப்பட்டுள்ள அந்த குப்பைகளின் முன்பு ஆளுங்கட்சியை சேர்ந்த திருப்பூர் தெற்கு தொகுதி திமுக எம்எல்ஏ செல்வராஜ் தற்போது திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாரு. அதாவது திமுக சட்டமன்ற உறுப்பினரே மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் குப்பை பிரச்சனைக்காக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தேர்தலுக்காக இது நாடகமா என கேள்வி எழுப்பிய செய்தியாளருக்கு இது அரசியல் அல்ல, மக்களுக்காக போராடுகிறேன் என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு மலுப்பலான பதிலை அறிவித்த திமுக தெற்கு தொகுதி எம்எல்ஏ, அதாவது இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது என ஆவேசமாக கூறி எம்எல்ஏ செல்வராஜ் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்த மாநகராட்சி சுகாதார அலுவலர் ராதாகிருஷ்ணன் என்பவரை கையை பிடித்து இழுத்து சென்று குப்பையில் கொட்டப்பட்டுள்ள அந்த இறைச்சி கழிவை காண்பித்ததால அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுது. திருப்பூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 60 வார்டுகள்ல தினமும் சேகரிக்கக்கூடிய 800 டன் குப்பைகள் நெருப்பெரிச்சல், காலம்பாளையம், முதலிபாளையம், இச்சிப்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள கைவிடப்பட்ட அந்த பாறைக்குழியில கொட்டப்பட்டு வந்தது. இதற்கு அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில இதற்கு மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தினாங்க. எங்க பகுதியில குப்பைகளை கொட்டக்கூடாது என கூறி அவங்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில பாறைக்குழியில குப்பைகளை கொட்டுவது மாநகராட்சி நிர்வாகம் நிறுத்தியது. இதன் காரணமா மாநகரத்தில் சேகரிக்கப்படக்கூடிய அந்த குப்பைகளை மாநகராட்சி நிர்வாகம் கொட்டுவதற்கு இடம் இல்லாம சாலை ஓரத்திலும் நொய்யலாற்றின் ஓரத்திலும் அரசு பள்ளிக்கூடத்தினுடைய நுழைவாயில் முன்பும் கொட்டி வைத்து சுகாதார சீர்கேடை ஏற்படுத்தி வந்தாங்க. இதன் காரணமா துர்நாற்றம் வீசுவதாகவும் கடுமையான நோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும் கூறி பல்வேறு இடங்கள்ல மக்கள் ஆங்காங்கே திடீரென சாலை மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தாங்க. இதனிடையே மாநகராட்சி நிர்வாகம் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்துல சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால சேகரிக்கக்கூடிய அந்த குப்பைகளை கொட்டுவதற்கு இடமில்லாம தற்போது திருப்பூர் மாநகராட்சி 55வது வார்டுக்கு உட்பட்ட அந்த வெள்ளியங்காடு முத்தையன் கோவில் அருகில இருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்தின் அருகில டன் கணக்கில் குப்பைகளை மாநகராட்சி நிர்வாகம் குவித்து வைத்ததனால அந்த பகுதி முழுவதும் தற்போது துர்நாற்றமும் சுகாதார சீர்கேடும் ஏற்படுவதாக கூறி கடந்த 4 மாத காலமாக திருப்பூர் மாநகரத்தில் இது போன்ற மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில இந்த போராட்டத்தில் எதிலுமே கலந்து கொள்ளாத திருப்பூர் திமுக தெற்கு தொகுதி எம்எல்ஏ செல்வராஜ் அவர்கள் தற்போது திடீரென இன்னைக்கு வெள்ளியங்காடு பாலம் அருகில சேர் போட்டு அமர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இங்கு குவிக்கப்பட்டுள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும் என கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாரு. இதன் காரணமாக வெள்ளியங்காடு பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருது. மாலதி, விஜயன் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.